இப்படி இப்படியான சம்பவங்களுக்கு முக்கிய காரணம் இங்க இருக்கிற ட்ரக் தான். இவ்வளவு தூரம் இந்த போதை மருந்துகளும் போதை வஸ்துகளும் கஞ்சாவும் அவ்வளவு அதிகமா இருக்குதா இன்னைக்கு 2 வயது குழந்தையிலிருந்து 70 வயது முதியோர் வரை கற்பழிக்கப்படுகிறார். சோ இது இன்னைக்கு இவ்வளவு போதை பொருள் இருக்கனால அவனுக்கு யாரு மனிதர்களே தெரியல. மனிதத்தன்மை அற்ற செயல் இன்னைக்கு போதை மருந்துகளாக இருக்குது. இது ரெண்டும் தடுக்க தவறிய இந்த திமுக அரசு இத்தோடு ஒழிக்கப்பட வேண்டும். இவர்கள் இதுக்கு எந்த வித, அதாவது நீங்க இதுக்கு என்ன முயற்சி செஞ்சீங்க? அவர் திமுக தலைவர், அவர் முதல்வரே கிடையாது. இன்னைக்கு திமுக தலைவர் ஸ்டாலின் போய் கேளுங்க, நீங்க 5 வருஷத்துல போதை பொருட்களை தடுக்க என்ன பண்ணீங்க? உங்க ஜாபர் சாதிக்கு வந்தாரு, மாட்டினாரு. அவர் மேல தமிழக அரசு, தமிழ்நாடு காவல்துறை ஒரு எஃப்ஐஆர் போட்டுச்சா? ஏதாவது பண்ணுச்சா? எதுவும் பண்ணல. நீங்க இங்க அதுக்காக ஸ்பெஷல் யூனிட் போட்டு யாராவது மெத்தபெட்டமைன் இங்க இருந்து ஒருத்தர் போய் 1000 கோடி 2000 கோடி கடத்திருக்காருன்னு சொல்லி வருது. அப்ப இது மாதிரி வேற யாராவது இருக்கான்னு ஒரு ஸ்பெஷல் டீம் போட்டீங்களா? இல்ல. எதுவுமே பண்ணாம வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்க. அப்ப இதை நீங்க எல்லாம் ஊக்குவிச்சீங்களா? இது மாதிரியான போதை வஸ்துக்கள் இன்னைக்கு மெத்தபெட்டமைன், சூடோஃபெரின், கஞ்சா, எங்க பார்த்தாலும் சிந்தட்டிக் ட்ரக்ஸ், இதெல்லாம் எல்லா சின்ன அளவுல இருந்து பெரிய அளவுக்கு இருக்கு. இதை சாப்பிட்டு விட்டு இன்னைக்கு 2 வயது குழந்தை முதல் 70 வயது முதியோர் வரை இன்னைக்கு பாலியல் வன்புணர்வு செய்யப்படுறதுனால கண்டிப்பாக முதலாவதாக இந்த அரசு தான் அதற்கு இந்த 5 வருஷமா இவங்களுடைய மெத்தனம் தான் இதுக்கு முழு காரணம். இது அனைத்தும் இத்தோடு முடிவு கட்டப்பட வேண்டும்.